அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4ஆம் தேதி அண்ணன் சவுக்கு சங்கரை தேனி மாவட்ட காவல்துறையும் கோயம்புத்தூர் காவல்துறையும் தேனியில் வச்சு கைது பண்ணுறாங்க. அண்ணன் சவுக்கு சங்கரை தேனியில் கைது பண்ணும்போது அண்ணன் சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகளை தரக்குறைவாக பேசிட்டாரு, அதுலேயும் குறிப்பாக பெண் அதிகாரிகளை பற்றி ரொம்ப இழிவாக பேசிட்டாருன்னு சொல்லி அண்ணன் சவுக்கு சங்கரை கோவை மாநகர காவல்துறை கைது பண்ணுது. அப்படி கோவை மாநகர காவல்துறை கைது பண்ணி கொண்டு போகும்போது அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே பெண் கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், பெண்கள் மீது அவதூறு பரப்புதல், இந்த மாதிரி ஒரு 2-3 சட்டத்தின் கீழே தான் அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த ஒரு 2-3 தினங்களாகவே அண்ணன் சவுக்கு சங்கரை இந்த திமுக அரசாங்கம் டார்கெட் பண்ணுறது, அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே அநியாயமாக இன்னும் ஒரு 2-3 தினங்களில் அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே குண்டாசு வழக்கு பாயறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியலனா, சவுக்கு சங்கர்னா யாருன்னு தெரியல, அவர் என்ன குற்றம் பண்ணாருன்னு தெரியல, எதுக்காக விளக்கமாறையும் செருப்பையும் கையில கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது என்ன அரசா? இதுல இருந்து கோமாளிகளுக்கு நடந்துட்டு கூத்தடிக்கிறாங்களான்னா எனக்கு புரியும். ஒரு சவுக்கு சங்கருங்கிற ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு பயப்படுதா திமுக கோபாலபுரம்? நான் கேட்கிறேன், கோபாலபுரத்து கோமான்கள் ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு பயப்படுறீங்களா? உங்களை 60 ஆண்டு கால உங்க கட்சிய ஒரு தனி மனிதன் அழிச்சிட போறான்னு தொடர் நடுங்குறீங்களா என்ன? இந்த திமுக அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அண்ணன் சவுக்கு சங்கரோட வழக்கை அதை நோக்கி தான் கொண்டு போகுது. இப்போது குண்டாசு வழக்கு பொதுவாகவே எந்த ஒரு இதில் போடுவாங்கன்னா, தொடர்ச்சியாக அந்த மணல் திருட்டில் ஈடுபடுறவங்க, அந்த தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துகிறவங்க, இந்த சவுக்கு சங்கரோட வழக்குமே அதை நோக்கி தான் போகுது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அண்ணனா என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி கைது பண்ணாங்க? தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திட்டாரு, அந்த தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி அந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் தவறாக பேசிட்டாரு, ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியை தவறாக பேசிட்டாரு, இந்த மாதிரியெல்லாம் அந்த தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லி அதை பண்ணாங்க. இது குண்டாசு வழக்குக்கான ஒரு சாராம்சம். அதுக்கு அப்புறமா போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுறவங்க, அந்த போதைப் பொருள் சம்மந்தமாக அந்த வழக்கில் தொடர்ச்சியாக மாட்டிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு மேலே குண்டாசு வழக்கு பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அண்ணன் சவுக்கு சங்கர் எடுத்துக்கோங்களேன். அண்ணன் சவுக்கு சங்கரை தேனியில் கைது பண்ணும்போது என்ன பண்ணாங்க? ஒரு 400 கிராம் கஞ்சா எடுத்தோம்னாங்க. அதுக்கப்புறமா அண்ணன் சவுக்கு சங்கரை மதுரையில் கொண்டு போய் ஆஜர்படுத்தும் போது 3 கஞ்சா இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இப்போது சமீபமாக நேற்றைய தினம் தேனி காவல்துறை சென்னையில் போய் அண்ணன் சவுக்கு சங்கரோட அலுவலகம் மற்றும் அவரோட இல்லங்களில் பரிசோதனை பண்ணி அங்கே நாங்கள் 1.5 கிலோ கஞ்சா எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இப்போது புதுசாக இன்னொரு சட்டத்தை அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே பாய்ச்சுறாங்க. இப்போது தொடர்ச்சியாக போதைப் பொருள் சம்பந்தமாக வழக்குகள் வந்துருச்சா? இப்போ 2வது. 3வது பெண்களுக்கு எதிராக அவதூறு பரப்புதல். சவுக்கு சங்கரை எதில் கைது பண்ணாங்க? அந்த பெண்களுக்கு எதிராக பேசுதல். இந்த வழக்கில் தான் அண்ணன் சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா அந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் இந்த வழக்கில் ஒரு ஆள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாருன்னா அவர் மேலே குண்டாசு வழக்கு போடலாம். இப்போ எடுத்துக்கோங்க, அண்ணன் சவுக்கு சங்கரை தேனியில் கைது பண்ணி கோயம்புத்தூர் கொண்டு போகும்போது அந்த திமுகவோட மகளிர் அமைப்பை சார்ந்தவங்க அங்கே போய் அண்ணன் சவுக்கு சங்கரை ஜெயிலேருந்து வெளியே விடக்கூடாது, அண்ணன் சவுக்கு சங்கர் நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே போடுங்க, கடுமையான தண்டனை கொடுங்க, இவர் பெண்களை பற்றி ரொம்ப தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பொது அமைதிக்கான ஒரு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி அந்த திமுகவோட மகளிர் அமைப்பில் ஒரு இதை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா அண்ணன் சவுக்கு சங்கரை மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அங்கேயுமே இந்த திமுக அமைப்பை சார்ந்த பெண்கள் எல்லாம் போய் அந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. சவுக்கு சங்கர் மேலே இந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் இதுவும் பொருந்துதா? இந்த மாதிரியெல்லாம் தொடர்ச்சியாக இந்த ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொது அமைதி குந்தகம் விளைவித்தல், போதைப் பொருள், அப்புறம் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், பெண்களை பற்றி இழிவாக பேசுதல், இதெல்லாம் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசாங்கம் இதை நோக்கி காய் நகர்த்தி கொண்டு போகிறது. உண்மையிலேயே அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருங்க. அநேகமாக ஒரு 2-3 தினத்தில் குண்டாசு வழக்கு பாயறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஐயா ஸ்டாலின் திராவிட இளவரசர், திராவிடம் காத்த புண்ணியவர் அடிக்கிறக்க பேசுவார். நாங்கள்லாம் அவசர நிலை காலத்துல எல்லாம் இந்திரா காந்தி அம்மையார் எங்களை ஜெயிலுக்குள்ளே விட்டு அப்படியே பல்லுலேயே மிதிச்சாங்க, கன்னத்திலேயே மிதிச்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரை ஐயா ஸ்டாலின் பேசுவார். இன்னைக்கு வரைக்கும் ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு வரை பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படி பேசக்கூடிய ஐயா திராவிட இளவரசர் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு தீவிரமாக ஒரு திட்டமிட்டு உங்களுடைய அரசாங்கத்தில் பண்ணக்கூடிய ஊழல்களவும், உங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்கின ஒரு லஞ்சத்தையும், அரசு பண்ணக்கூடிய ஊழல்கள், லஞ்சம் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை நீங்கள் ஜெயிலுக்குள்ளே ஓட்டு இந்த மாதிரி தீவிரமாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த அவசர நிலையில் என்ன நடந்துச்சோ அதே ஒரு சூழ்நிலையை அண்ணன் சவுக்கு சங்கர் உருவாக்குறது இது எந்த வகையில் ஒரு நியாயம்? சொல்லுங்கய்யா, திராவிட காத்த புண்ணியவரே சொல்லுங்கள், இது எந்த வகையில் ஒரு நியாயம்?
இப்போ அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளை பற்றி தவறாக பேசினார், அந்த நேர்மையான ஒரு அதிகாரியை தவறாக பேசினார்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வழக்கு போடுங்க, அது சம்மந்தமாக வழக்கு போடுங்க. அது சம்மந்தமாக வழக்கு போட்டு உண்மையிலே அண்ணன் சவுக்கு சங்கர் பேசுனது தவறு தான், நான் அந்த இடத்துல நியாயப்படுத்த விரும்பவே இல்லை, அது தவறு தான், அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீதிமன்றம் அதுக்கு தண்டனை கொடுக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது இதில் உங்களோட தலையீடு இல்லாமே அந்த வழக்கு இப்படி நகர்ந்து போகுது. இந்த குண்டாசு நோக்கி தான் இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. இது உண்மையிலேயும் இந்த வழக்கில் ஐயா ஸ்டாலினும் ஐயா இளவரசர் உதயநிதி ஸ்டாலினோட தலையீடு இல்லாமல் இந்த வழக்கு நகருது. இதை நீங்கள் சொல்லுவீங்க, நான் நம்பணும். அப்படி தானே ஐயா? உண்மையிலேயும் முழுமையாக இந்த இடத்துல அரசியல், அது திமுகவோட அரசியல் நல்லா விளையாடுதுன்னு நமக்கு கண்கூட தெரியுது. இந்த திராவிட இளவரசருக்கு இந்த திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய ஊழல்களும் முறைகேடவும் யாராவது ஒரு ஆள் தட்டி கேட்டாங்கன்னா போதும், உடனே அவங்க மேலே கஞ்சா கேஸ். இது ஆதி கால 1967 இந்த திமுக இதத்தை பின்பற்றுது. ஏன்னா இந்த திராவிட இளவரசர் வந்து விவசாயிகள் மேலேயே குண்டாஸ் போட்ட புனிதர் இல்லையா அவர்? இந்த திருவண்ணாமலையில் போராடின விவசாயிகள் மேலே, ஒரு உரிமைக்காக போராடின விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டார். அப்படி இருக்கும்போது இவரோட ஊழலை, இவரோட முறைகேடை தட்டி கேட்ட சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் வழக்கு போடாமல் விட போகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் இன்னும் ஒரு 2-3 தினங்கள் எல்லாம் அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் வழக்கு பாயறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அண்ணன் சவுக்கு சங்கரை உங்கள் ஆட்சி காலத்தில் கடலூரில் நீங்கள் வேற கைது பண்ணி கடலூர் சிறையில் போட்டதுக்கே உங்கள் ஆட்சியை கடந்த 2 வருஷமாக ஆட்டங்காண வச்சிட்டாரு. உங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை டாராக கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு. இப்போ நீங்கள் இவரை தூக்கி அது சிறையில் போட்டு அடித்து துன்புறுத்தி இவர் மேலே இல்லாத ஒரு கஞ்சா வழக்கை போட்டு இல்லாத ஒரு பொம்பளை கேஸை உள்ளே தூக்கி உள்ளே இது பண்ணி இவரை குண்டாசை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறீங்க இல்லையா? இனிமேல் அண்ணன் சவுக்கு சங்கர் வெளியில் வந்து அந்த திமுக விட்டு வைப்பார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டார். மொத்தத்தில் இந்த திமுக அரசாங்கம் வந்து அண்ணன் சவுக்கு சங்கரை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு பயப்படுன்னு தெரியல. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், அவர் சாதாரண ஒரு மனுஷன், அவர் கையில் ஏதாவது ஆட்சி இருக்கா, அதிகாரம் இருக்கா, ஒரு சாதாரண ஒரு சிட்டி, சாதாரண ஒரு குடிமகன். ஆனால் இந்த கோபாலபுரம் ஒரு 60 வருஷ ஒரு சாம்ராஜ்யம் ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து கதறது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்குது. அதுலேயும் ஐயா ஸ்டாலின் எல்லாம் பார்த்து அப்படியே எப்படி சொல்கிறது, நடுங்கிறாரு. ஐயோ எங்கடா ஒரு ஆட்சிக்கு ஆப்பு வச்சிருவானோ உழ வச்சிருவானோன்னு நடுங்கிறது நமக்கு கண்கூட தெரியுது. உண்மையிலேயும் அண்ணன் சவுக்கு சங்கர் திமுகவை அழிக்க போகிறாருங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. கூடிய சீக்கிரம் எதிர்பார்ப்போம். திமுகவை அவர் அழிச்சானே நம்ம அழிச்சானே, மொத்தத்தில் அழிஞ்சா சரி. அதை நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அவன் குடும்பத்தை நம்ம எடுத்தானே அவங்க எடுத்தானே, மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போகணும், அதான் நமக்கு டார்கெட் மாதிரி. மொத்தத்தில் திமுகவை அவர் அழிச்சானே நம்ம அழிச்சானே, மொத்தத்தில் திமுக அழிஞ்சு நாசமாக போகணும், அதுதான் நம்மளோட கொள்கை. அது யார் பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கிடக்கூடியது, யார் பண்ணால் அதை வரவேற்கத்தக்கது. நன்றி.